சரி வெரிஃபை காஸ்ட் டைவர்ஸ் தியரம். வெரிஃபை காஸ்ட் டைவர்ஸ் தியரம்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட் டைவர்ஸ் தியரத்தோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் டைவர்ஸ் தியரத்தோட ஃபார்முலா என்ன தெரியுமா? தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் டைவர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா டபுள் இன்டெகிரல் ஆஃப் ஓகேங்களா ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் நார்மல் வெக்டர் இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெகிரல் ஆஃப் வி into div of f vector into dv. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே எனக்கு தெரியாது. நான் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்றேன். பாருங்க. இப்போ என்னன்னா ஃபார்முலா சார் வெரிஃபைனா என்ன பண்ணனும்? இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருந்தா அதுக்கு பேர் LHS. லெஃப்ட் சைடு இருந்தா அதுக்கு பேர் LHS. அதே ரைட் சைடு இருந்தா அதுக்கு பேர் RHS. ஓகேங்களா? அப்ப நம்ம RHS வந்து நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்ம மெயின் ஒர்க். ஸோ ரொம்ப ஈஸியானது ஆல்ரெடி இன்டெகிரேஷன் ஃபார்முலா ஒரு சில ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் கொடுக்குறேன் பார்த்துக்க ப்ராப்ளம் நடத்துறத கொடுக்குறேன் அப்படியே பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ என்னன்னா ஆர்கெஜஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஆர்கெஜஸ் சைடு என்ன கொடுத்துக்கிறாங்க? இன்டெகிரல் ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் வி டைவ் எஃப் வெக்டர் டாட் டிவி. சரிங்களா? ஓகே இப்போ எஃப் வெக்டர் என்ன கொடுத்துக்கிறாங்க? இதுதான் எஃப் வெக்டர். சரிங்களா? அப்போ டைவோட ஃபார்முலா என்ன தெரியுமா? டைவ் வந்து டெல் நோட் பண்ணுவாங்க. டைவ் எஃப் வெக்டர்னா மீனிங் என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் டோ எஃப் பை டோ ஒய் பிளஸ் டோ எஃப் பை டோ இ. ஓகேங்களா? இப்போ எஃப் வெக்டரோட வேல்யூ இதுதான் எஃப் வெக்டர். மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதான் எஃப் வெக்டர். சரியாப்பா? அப்ப என்ன வரும் பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை எல்லாத்துக்கும் எஃப் வெக்டர் போடணும். அதனால கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நான் ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்கிறேன். நீ இப்போதான் நியூ லேன்னால நான் ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா டேரெக்டாக போடலாம். ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன வரும் பார்க்கலாம். டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா இந்த எஃப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எஃப்ல இந்த ஐ வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இது ரெண்டையும் நீங்க விட்டுறலாம். சரியாப்பா? டோ எஃப் பை டோ எக்ஸ்னா இங்க ஐ வெக்டர் ஒன்னு ஆயிரும். ஐ வெக்டர் ஒன்னு ஆயிரும். அப்போ ஒன்லி பார்ட் திஸ் ஒன்லி வரும். கரெக்ட்டுங்களா? ஐ வெக்டர் வராது. அப்ப என்னவோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? 4xz ன்னு வரும். சரியாப்பா? ஓகே. எக்ஸ்னா இங்க பாருங்க, இது வந்து எக்ஸ் ஓட டெரிவேட்டிவ், இது வந்து y ஓட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், இது வந்து z ஓட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப எக்ஸ்க்கு கண்டுபிடிக்க 4z வெளியே எடுத்துருவேன். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடுவேன். அதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்ப டோ எஃப் பை டோ இஜெட்டோட வேல்யூ என்ன? 4z. 4 அது இது வந்து 1 இது 1 மீதி யார் இருக்கறா? 4z இருக்கறாங்க. ஓகேவாப்பா? ஓகே. அடுத்து எதுக்கு கண்டுபிடிக்கணும்? டோ எஃப் பை டோ y னா யார் கண்டுபிடிக்கணும்? y² மைனஸ் y² கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப டோ எஃப் பை டோ y ஈக்குவல் டு j வெக்டரோட இது வந்து பாத்தீங்கன்னா i வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் போடணும். இது வந்து j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் போடணும். அப்படினா என்னது? டோ பை டோ y j வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் y². அதனால அந்த மைனஸ் y² போடுறேன். சரியாப்பா? ஓகே. அப்ப என்னாச்சு? x பவர் n ஃபார்முலா n இன்டு ஆல்ரெடி மைனஸ் n இருக்குது. -2 இன்டு y பவர் 2 மைனஸ் வந்து இந்த -2. அப்ப இதுதான் வந்து டோ f பை டோ y ஓட ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டோ f பை டோ z அதனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா டோ பை டோ z ஆஃப் k வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். k வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? yz. இங்க பாருங்க yz இருக்குது. அப்ப அதனோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க இங்க. சரியாப்பா? y ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு இங்க y கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துவீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? டோ பை டோ z ஆஃப் z ன்னு வரும். இது கட்டானா 1 ன்னு ஆகும். அப்ப இதனோட ஆன்சர் என்ன? y. ஓகேங்களா? இதனோட ஆன்சர் என்ன? y. அப்ப என்ன கிடைக்குது? டெல் f வெக்டர் வேல்யூ என்ன கிடைக்குது? டெல் f வெக்டர் வேல்யூ 3 ஆட் பண்ண சொல்றாங்க. டோ f பை டோ x வேல்யூ என்ன? 4z ஆ? அப்ப ஈக்குவல் எவ்வளவு? 4z. கரெக்ட்டாப்பா? டோ f பை டோ y எவ்வளவு? -2y ஆ? அப்ப -2y. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன? டோ f பை டோ z ஓட வேல்யூ என்ன? +y ஆ? +y. சரியாப்பா? ஆமாங்க. சோ அப்ப சொல்லுங்க டெல் டாட் f வெக்டர் என்ன கிடைக்கும்? டெல் டாட் f வெக்டர் ஈக்குவல் டு 4z
-2y + y வந்து y -y. அப்போ -yன்னு போட்டுக்கங்க. சரியாப்பா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க ப்ராப்ளம். சார். அதான் நடத்திட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்க சார். இல்லைங்க சார். சரி. அப்ப நாம என்ன பண்ண போறோம்? இந்த இன்டெக்ரல்ல டைவ் எஃப் தான். டைவ்ங்கிறது அதான் மீனிங். டைவ் எஃப்னா டெல் எஃப்ன்னு தான் மீனிங். சரிங்களா? அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். இதனோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 4z - y நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. சரியா தம்பி? அந்த வேல்யூ கொண்டு வந்து எங்க ஓகேங்க. போடுவீங்க? இதுக்கு பதிலா போடுவீங்க. இந்த வேல்யூக்கு பதிலா இதுக்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? அப்ளை பண்ணலாமா? அதே மாரி லிமிட் என்ன ஓகேங்க. சொல்லிருக்காங்க? லிமிட் பார்த்தீங்கன்னா x0 1, y0 1, z0 1. அப்ப அந்த லிமிட்ட அப்ளை பண்ண போறோம். பார்த்தரலாமா? பார்த்துடலாம். சரி. இப்ப RHS. RHS ஓட ரிசல்ட் என்ன ஆகுது? ட்ரிபிள் இன்டெக்ரல். லிமிட் என்ன? 0 to 1 எல்லாத்துக்குமே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, மாத்தி போட்டாலும் 0 to 1 போட்டுங்க. எதுவுமே 0 to 1 தான். டைவ் எஃப் வெக்டர் வந்து இதுதான். 4z - y இன்டு dx, dy, dz. அதாவது இதுதான் db ஓட வேல்யூ. இது யாரோட வேல்யூ? dbக்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். ஓகேவா தம்பி? ஓகேங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு 1/1 இன்டெக்ரல் பண்ணணும். அப்ப இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to 1. இங்க பாருங்க, இங்க dx இருக்குது. இதுல xங்கிற டேர்ம் இருக்குதா? இல்ல. ஆமாங்க. z to y தான் இருக்குது. இல்லைங்க சார். அப்ப என்ன பண்ணலாம்? z 4z - yங்கிறது 4z கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா என்னன்னா, நல்லா சொன்னீங்க. இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x பிளஸ் c வரும். பிளஸ் c தேவையான லிமிட் இருக்கனால அதனால x ன்னு போட்டுக்கோ. அப்ப என்ன பண்ண போறீங்க? இன்டெக்ரல் dx ஓட ஃபார்முலா x. லிமிட் என்ன? 0 to 1. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. அதனால 0 to 1 போட்டுட்டேன். dy dz. dy dz. ஓகேவாப்பா? ஓகேங்க. அப்ப போடுங்க பார்க்கலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப என்னாச்சு? இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் 0 to 1, 4z minus y into 1 minus 0 dy dx dz. சரியாப்பா? ஓகேங்க சார். அப்போ 1 minus 0 என்ன? 1. 1 minus 0 என்னது? 1. That is equal to integral 0 to 1, integral 0 to 1, 4z minus y into dy dz. ஓகேங்களா? ஓகேங்க சார். சரி, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். again dy பண்ண போறீங்க. dy பண்ணும்போது என்ன நடக்கும் சொல்லிடுறேன் பாருங்க. integral 0 to 1, 4z கான்ஸ்டன்ட், integral dy ஓட வேல்யூ வந்து y. சரிங்களா? மைனஸ் y ஓட இன்டகிரேஷன் என்ன தெரியுமா? y ஓட இன்டகிரேஷன் y squared by 2 ன்னு அர்த்தம். y ஓட இன்டகிரேஷன் என்னது? y squared by 2 ன்னு அர்த்தம். 0 to 1 into dz. சரியா தம்பி? ஓகேங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? y க்கு பதிலா இது யாரோட லிமிட்? y க்கு பதிலா இந்த வேல்யூ போடணும். z க்கு பதிலா போடுறது y க்கு பதிலா போடணும். ஏன்னா y தான் இன்டகிரல் பண்ணிக்கிறோம். அப்ப y க்கு பதிலா போடணும். சரிங்களா? அப்ப இன்டகிரல் 0 to 1 என்ன கிடைக்கும்? 4z. y க்கு பதிலா பண்ண போறீங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 1 minus 0. சரிங்களா? மைனஸ் y ஸ்கொயர் பதிலா 1 ஸ்கொயர் minus 0 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இருக்கு. சரியாப்பா? இன்டு d. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். again இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. இன்டகிரல் 0 to 1 என்ன கிடைக்குது? 4z 1 to 0 னா 1 தான். இது 1 to 0 னா 1 தான் வருது. அப்ப மைனஸ் 1/2 ன்னு வருது. சரியாப்பா? ஓகேங்க. இன்டு dz. இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். சரி, திரும்ப என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணணும். அப்ப இதனோட z என்ன ஆகும்னா 4 கான்ஸ்டன்ட். z டெரிவேட் பண்ண என்ன கிடைக்கும்னா z ஸ்கொயர்ட் பை 2 ன்னு வரும். z ஸ்கொயர்ட் பை 2 ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் 1/2 கான்ஸ்டன்ட். இன்டகிரல் dz பண்ணினா dz ன்னு வரும். லிமிட் பார்த்தா 0 to 1. லிமிட் பார்ட் என்னது? 0 to 1. சரியாப்பா? ஓகேங்க சார். சரி, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2 சரி, இந்த 2 இருக்கட்டுமா வேண்டாமா? அடிச்சிடலாமா? அடிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடிச்சிருங்க. அப்ப என்னாச்சு? 2z ஸ்கொயர் மைனஸ் 1/2z 0 to 1. சரியாப்பா? ஓகேங்க சார். திரும்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. என்ன கிடைக்கும்? 2 into 1 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர் மைனஸ் 1/2 into 1 minus 0. சரிங்களா? That is equal to minus 1/2. 2 minus 1/2. கரெக்டாப்பா? ஓகேங்க சார். That is equal எவ்வளவு கிடைக்குது? 4 LCM 4 எடுத்துக்கங்க. 2 into 2 4 minus 1. That is equal to divided by 2 வரும். That is equal to என்ன கிடைக்குது? 3/2. இதுதான் நம்மளுடைய
ஆர்ஹெச்எஸ் ஓட ரிசல்ட். சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப ஆர்ஹெச்எஸ் ஓட ரிசல்ட் கண்டுபிடிச்சது 3/2. அப்ப எல்ஹெச்எஸ் ஓட ரிசல்ட் என்னதான் வரணும்? 3/2 தான் 3 வரும். பை 3/2 தான் வரும். சரிங்களா? சரி. இப்ப ஓகேங்க. ஆர்ஹெச்எஸ் போட்டாச்சு. இது மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப எல்ஹெச்எஸ் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. எல்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டு டிஎஸ். இதுதான் இது. சரிங்களா? ஓகேங்க சார். சரி, இப்ப என்ன பண்ணணும்னா அவன் லிமிட் கொடுத்துக்கிறாங்க. x0, x1, y0, y1, z0, z1 லிமிட் கொடுத்துக்கிறாங்க. அப்ப இதோட மீனிங் என்னன்னா கியூப். இதோட மீனிங் என்ன? கியூப். அப்ப கியூப் கியூப். டிரா பண்ணணும். சரிங்களா? என்ன ஓகேங்க. பண்ணணும்? ஒரு கியூப் டிரா பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது மீனிங் வந்து கியூப். அப்ப கியூப் டிரா பண்ண போறேன். பாத்துக்குங்க. ஓகேங்களா? ஓகேங்க. சரி. இப்ப என்ன வருதுன்னு பாத்துக்குங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் காட்டணும்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா சரி, ஓகே. அப்ப இதை வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் காட்டும் போது சும்மா நார்மலா டிரா பண்ணிக்க, பெருசா டிரா பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்படி மூணு 3D டயக்ராம். இது வந்து 3D டயக்ராம். அதனால 3D டயக்ராம் வர மாதிரி நீங்க போட்டு காட்டிக்கணும். சரியாப்பா? அவ்வளவுதான். ஓகேங்க. சரிங்களா? அப்ப மொத்தம் இதுல எத்தனை ஷேப் இருக்குது? மொத்தம் 6 ஷேப் இருக்குது. இங்க பாருங்க. இதுல ஒரு ரெக்டாங்கிள் வரும். அதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரெக்டாங்கிள் வரும். இதுல ஒரு ரெக்டாங்கிள், அது கியூப் வரும். ஸ்கொயர் வரும். கரெக்டா? இது ஒரு ஸ்கொயர் வரும். ஆமாங்க. இதுல ஒரு ஸ்கொயர் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்கொயர். மொத்தம் 6 சைடு இருக்குது. 6 ஸ்கொயர் வரும். சரியாப்பா? அப்ப அதை வச்சு நம்ம என்ன ஓகேங்க. பண்ண போறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். அதை வச்சு என்ன பண்ண போறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? ஓகேங்க. இதை வச்சு 6 ஷேப் வச்சு எத்தனை பண்ண போறோம்? டேபிள் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். டேபிளுக்கு நியூ இது போடுறேன். அந்த டேபிள் மட்டும் நான் வச்சுக்கோ. அதுல போட்டு அந்த டேபிள் போட்டு பண்ணிட்டோம்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியாப்பா? ஓகேங்க. சார் டேபிள் பெருசா வரும். கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா? 1 பை 1 போடலாம். மொத்தம் 6 ஸ்பேஸ்ன்னு சொன்னீங்கல்ல. அப்ப 6 இது வர வேணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னென்ன வரணும்னு பார்த்துக்குங்க. ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரியா? 1, 2, 3. ஃபர்ஸ்ட் 3 முடிப்போம். அதுக்கப்புறம் 1 பை 1 பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேனு. அடுத்தது எஃப் வெக்டர் டாட் என் கேப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் டாட் என் கேப் ஆன் டிஎஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரியாப்பா? ஓகேங்க. இது எப்படி வருங்கிறது 1 பை 1 சொல்றேன். பொறுமையா பார்த்துக்குங்க. சரியாப்பா? ஓகேங்க. தெரியலனாலும் 2-3 டைம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோ. அதுதான் உனக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்க. தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடாத. ஓகேங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் சம்மு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மொத்தம் எத்தனை பிளேட் இருக்குன்னா 6 பிளேட். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணீங்கன்னா S1 ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். சரியாப்பா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் S1 சர்ஃபேஸ். அதை நான் என்ன பிளேன் எடுக்கணும்னா XY பிளேன் எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகேங்க. XY பிளேன்ல எது என் கேப்ங்கிறது என்ன? பர்பெண்டிகுலர். சரிங்களா? பிளேன் அண்ட் என் கேப்னு வச்சுக்கிறேன். என் கேப்போட பாருங்கன்னா XYக்கு வந்து Z பர்பெண்டிகுலர். XY ஒன்று இருக்குன்னா Z வந்து பர்பெண்டிகுலர் இருக்கும். அப்ப Z ஓட வேல்யூ என்னன்னா K வெக்டர். Z ஓட வேல்யூ என்ன? K வெக்டர். சரிங்களா? அப்ப F வெக்டர் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். F வெக்டர் என்ன? F வெக்டர் வந்து given that. F வெக்டர் வந்து given that என்னன்னா 4xz I வெக்டர் மைனஸ் y ஸ்கொயர் j வெக்டர் பிளஸ் yz k வெக்டர். இதுதான் வந்து F வெக்டரோட வேல்யூ. சரியாப்பா? ஓகேங்க. அப்ப n கேப்ங்கிறது என்னது? k. அப்ப என்ன பண்ணணும்னா k ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை எழுதிக்கீங்க. இங்க என்ன எழுதுறீங்க? k ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை எழுதிக்கீங்க. சரியாப்பா? ஓகேங்க. புரியுதுன்னு கேட்டுக்கோ. ஈக்குவேஷன் என்னன்னா k கேப்னா இது வந்து அப்பர் பிளேட்னு எடுத்துக்கிறோம். இது வந்து அப்பர் பிளேட் மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா இது வந்து z ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். சரிங்களா? z ஈக்குவல் டு என்ன? 1ன்னு அர்த்தம். z ஓட வேல்யூ 1 போட்டீங்க என்ன கிடைக்கும்? z ஓட வேல்யூ 1 போட்டா y ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அப்ப இது என்ன பண்ணணும்? டபுள் இன்டெக்ரல்
இது xy பிளேன் தானே. xy பிளேன்னா என்ன கிடைக்கும்னா dx dy சரிங்களா. xy பிளேன்னா dx dyன்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப என்ன பண்றீங்க ஆமாம். f டாட் n கேப் ஓட வேல்யூ இதுதான். f டாட் n கேப் ஓட வேல்யூ இதுதான். அப்ப என்ன எழுதுவீங்க y இன்டு dx dyன்னு எழுதுவீங்க. லிமிட் என்ன 0 to 1 ரெண்டுக்குமே என்னது 0 to 1 தான். 0 to 1ன்னு எழுதிக்கீங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இல்லைங்க சார். இது மாதிரி 2 3 டைம் பிராக்டிஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். அடுத்தது S2 பிளேனு. S2 பிளேன் என்ன எடுக்கிறீங்க XY பிளேன் எடுக்கிறீங்க. இது அப்வர்ட் பிளேட்னா இது வந்து டவுன்வர்ட் பிளேட். அப்ப இதோட k வெக்டரோட வேல்யூ என்னன்னா டவுன் போகுதுன்னா -k வெக்டர் ஆகும். என்ன ஆகும் -k வெக்டர் சரிங்களா. -k வெக்டரும் போது இந்த YZ ஓட வேல்யூ என்னன்னா மைனஸ் வரனால -YZ ன்னு எழுதிக்கணும். சரிங்களா. அப்ப அவன் ஈக்குவேஷன் என்னன்னு கொடுக்குறான்னா நல்லா பாத்துங்க x = 0 y = 0 z = 0 ஒரு பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா x = 1 y = 1 z = 1 சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்வர்ட் பார்ட்டுக்கு பாசிட்டிவ் சைடுக்கு வரதுக்கு வரும். இது பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் பார்ட்டுக்கும் நெகட்டிவ் சைடு வரதுக்கு வரும். இப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் வேல்யூ எடுத்தனால நம்ம வந்து z = 0ன்னு போடணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் k வெக்டர் வரனால நல்லா பாத்துங்க k வெக்டர்னால z = என்ன போடணும் 0ன்னு போடணும். சரியாப்பா? ஓகேங்க சார். அப்ப z = 0 நீங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 0ன்னு வரும். அப்ப 0 இதோட இன்டகிரேஷன் என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேங்க சார். சரி அடுத்த பிளேட் என்ன S3 பிளேட். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒவ்வொன்றையும் 2 பிளேட். XY ல 2 பிளேட். அடுத்து என்னது YZ ல 2 பிளேட். அடுத்து என்ன ZX ல 2 பிளேட். இப்போ நம்ம என்ன எடுக்க போறோம் YZ எடுக்க போறோம். சரிங்களா? ஓகேங்க. YZ-னா எது பெர்பெண்டிகுலர் xங்கிறது பெர்பெண்டிகுலர் இருக்கும். YZ-க்கு எது பெர்பெண்டிகுலர் இருக்கும் xங்கிறது பெர்பெண்டிகுலர். அப்ப x ஓட வெக்டர் என்னன்னா I வெக்டர். x ஓட வெக்டர் என்ன I வெக்டர். சரிங்களா? ஓகே. அப்ப இங்க I வெக்டரோட வேல்யூ என்ன 4x2 4xz. ஓகேங்களா? இப்ப I வெக்டர்னா பாசிட்டிவ் சைடு x ஓட வேல்யூ என்னன்னா 1. பாசிட்டிவ் சைடு x ஓட வேல்யூ என்னன்னா 1. அப்ப என்ன பண்ணுவீங்க x = 1ன்னு போட்டுருவீங்க. சரிங்களா? அப்ப அந்த x = 1 நீங்க அப்ளை பண்ணுங்க 4z ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப 4z பிளேன் என்ன yz பிளேன். அதனால இங்க என்ன கிடைக்கும் dy dz ன்னு வரும். dy dz ன்னு வரும். சரியாப்பா? ஆமா. அப்ப அந்த இன்டெகிரல் என்ன டபுள் இன்டெகிரல் 0 to 1 ஓகேங்களா? ஆமா. இந்த வேல்யூ 4z dy dz ஓகேங்களா? ஓகேங்க. சரியா? அடுத்த பிளேட் என்ன S4 பிளேட். S4 பிளேட் என்ன YZ டவுன்வர்ட். ஓகேங்களா? YZ நெகட்டிவ் சைடு போகும். சரிங்களா? அப்ப I வெக்டர் என்ன -I வெக்டர் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த வேல்யூக்கு நெகட்டிவ் போட்டுருங்க. -4z ஆகும். x = 0 போடுவீங்க. x = 0 போட்டு இது 0 ஆகும். அதனோட இன்டெகிரல் என்ன ஆகும் 0 ஆயிடும். ஓகேவா? ஓகேங்க. இன்னும் 2 பிளேட் இருக்குது. யார் 2 பிளேட்? xy முடிஞ்சது y zx. அடுத்து யாரு zx. மூணாவது பிளேட் zx. அப்ப அதுல 2 பிளேட் போட்டா 6 பிளேட் ஆயிடும். சரியாப்பா? ஆமா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமா. அடுத்த பிளேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு S5 பிளேட். S5 பிளேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ZX வரும். ZX ல யாரும் இல்ல y இல்ல. அப்ப y இல்லன்னா இது யாரு J வெக்டர் வந்து பெர்பெண்டிகுலர். சரிங்களா? அப்ப J வெக்டரோட வேல்யூ என்னன்னு பார்த்தலாமா? கரஸ்பாண்டிங் J வெக்டரோட வேல்யூ என்ன? கரஸ்பாண்டிங் J வெக்டரோட -y². கரெக்ட்டாப்பா? -y². ஆமா. சூப்பர் வெரி குட். அப்ப -y² போட்டுக்கங்க. y²னா இங்க J வெக்டர். அப்ப J வெக்டர் வந்து -y² போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் y = 1ன்னு வரும். அப்ப 1ன்னா என்ன கிடைக்கும் -1 × dy by இங்க என்னது zx அப்ப dz dx ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்டெகிரல் என்ன பண்ணுவீங்க 0 to 1 0 to 1 0 to 1 dz dx. சரியாப்பா? ஓகே. சரி அடுத்து கடைசி பார்ட் என்ன? கடைசி பார்ட் yz பிளேன் நெகட்டிவ் சைடு. சரிங்களா? zx ல s6 என்ன zx ல என்னது நெகட்டிவ் பார்ட் -j வெக்டர். இங்க என்ன கிடைக்கும் -y² ஆகும். y = என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். y = 0ங்கிறது அப்ளை பண்ணா 0 0 ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ LHS என்ன பண்ணனும்னா LHS பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். LHS என்ன பண்ணனும்? இப்போ போட்டோம்ல கடைசி கார்னர் எல்லாம் பாருங்க இன்டகிரேஷன் இருக்குதுல. இது எல்லாத்தையும் என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும். அப்ப இது பாருங்க இது ஆட் பண்ணனும். இது 0 இது விட்டுருங்க. அடுத்து யாரை ஆட் பண்ணனும்? இவனை ஆட் பண்ணனும். இது 0 விட்டுருங்க. அடுத்து யார் பண்ணனும்? இவனை ஆட் பண்ணனும். இது 0 இது விட்டுருங்க. சரிங்களா? ஓகேங்க.
என்னாச்சு பிரச்சனை? ஓகேங்க சார். நான் வீடியோ காணும் பார்த்தேன். கால் வந்துச்சு சார், அதனால ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஆன் பண்ணிக்கோ. அப்ப என்ன ஆன் 0 பண்ணிட்டேன். to 1 0 to 1 y into dx dy. ஏன்னா உன் பேஸ் பார்த்து நடத்துனா நான் நடத்த முடியும், அதுக்காக சொல்றேன். 0 to ஓகேங்க. 1 0 to 1 சரிங்களா? ஓகேங்க சார். என்ன கிடைக்குது? y into dx dx dy. y into dx dy ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து என்ன கிடைக்குது? செகண்ட் இன்டெக்ரல் இது. சரியாப்பா? ஓகேங்க சார். வீடியோ ஆன் பண்ண சொல்றாங்கன்னு. வீடியோ ஆன் பண்ணிட்டேங்க சார். இல்லையே, ஆன் வீடியோ பண்ணிட்டேன். இப்பதான் வருது. ஓகேங்க. 4z dy dz dy dz. ஓகே, அடுத்து மைனஸ் இருக்குது. டபுள் இன்டெக்ரல் dz dx dz dx. ஓகேவா? ஓகேங்க. சரி, ஒண்ணா இன்டெக்ரல் பண்ணலாமா? அப்ப இன்டெக்ரல் பண்ணா இங்க y தான் இருக்குது, x இல்ல. அதனால வந்து என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் 0 to 1 y இன்டு இது வந்து x நாவும், லிமிட் வந்து 0 to 1 dy நாவும். சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன? அடுத்தது பார்த்தலாமா? அடுத்தது 4 வெளிய வந்துரும். இன்டெக்ரல் 0 to 1. இங்க பார்த்தா z தான் இருக்குது, y இல்ல. ஆனா z வச்சுட்டு y வந்து 0 to 1 போட்டுக்கணும். இன்டு dz போட்டுங்க. மைனஸ் இது ரெண்டுக்கும் என்னது? 0 to 1, இது 0 to 1 தான். அப்ப என்ன ஆகும்னா, இது 0 to 1 போட்டுட்டு z வந்து கண்டுபிடிச்சிருங்க. அப்ப z வந்து 0 to 1, வெளிய வந்து dx இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். புரியலன்னா கேட்டுக்கோ. ஏன்னா 2 3 டைம் நடத்துறது கழிச்சு 2 3 டைம் போட்டு பார்த்துக்கோ. சரிங்களா? இது அப்பர் லிமிட் ஓகேங்க. மைனஸ் லோயர் லிமிட். 1 மைனஸ் 0 வந்து 1. அப்ப இது 1 ஆகும். இது என்னாவது? 1 மைனஸ் 0. 1 மைனஸ் 0 வந்து 1. இது 1 ஆயிரும். இது 1 மைனஸ் 0 1 ஆகும். அப்ப இது 1 ஆயிரும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு கிடைச்ச ஓகேங்க. வேல்யூ என்ன? இன்டெக்ரல் 0 to 1 y into dy plus 4 into integral 0 to 1 z into dz minus integral 0 to 1 dx. சரியாப்பா? ஓகேங்க. அப்ப y into dx dy என்ன? y squared by 2 லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1 plus 4 into z squared by 2 லிமிட் 0 to 1 minus x லிமிட் 0 to 1. சரிங்களா? ஓகேங்க. அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 by 2. இதுவும் கட் ஆயிரும் 2ன்னு. அப்ப பிளஸ் 2 into 1 ஆகும். மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 ஆகும். சரியாப்பா? ஓகேங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 by 2 plus 2 minus 1. அப்ப என்ன ஆகுது? That is equal to 1 by 2, 2 minus 1 வந்து 1. அப்ப இது LCM எடுத்து போட்டா என்ன கிடைக்குது? 3 by 2 ன்னு வருது. சரியாப்பா? ஓகேங்க. அப்ப LHS என்ன கிடைக்குது? 3 by 2 தான் வருது. சரிங்களா? அப்ப RHS என்ன வருது? That is equal to 3 by 2 தான் வருது. அப்ப Gens verified யாரு? Cost diversion theorem. Gens verified. கடைசி என்ன எழுதுங்க? Gens verified cost diversion theorem. Gens verified cost diversion theorem. That's all. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இதை நம்ம முடிச்சிட்டோம். இதுவே ரிலேட்டட் ஒரு சம் இருக்குது, அதையும் நடத்துகிறேன் காஸ்ட் டைவர்ஷன்ல.